Hello, Namaste. Welcome to Happy Family Chronicles. Today we are going to be Motichoor Laddu without boondi ladle or any string consistency. Motichoor Laddu பண்ணலாம் வாங்க boondi ஆப்பையோ கதுப்பதமோ இல்லாம. Ingredients for Motichoor Laddu. இது Motichoor Laddu பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 2 கப்பு பேசன் கடலை மாவு 2 கப்பு கடலை மாவு வச்சுருக்குறோம். அப்புறம் இதுக்கு வந்து 1 கப்பு தண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கு வேண்டி பூந்தி பண்ணுறதுக்கு இதில் நம்ம சால்ட்டுக்கிட்ட எதுவுமே போட மாட்டோம். இதுவும் இதுக்கு அப்புறம் சிரப் சுகர் சிரப் பண்ணுறதுக்கு 1.5 கப்பு சுகர் சீனி அண்டு 1.5 கப்பு தண்ணி 1.5 cup of sugar and 1.5 cup of water and melon seeds food color and cow ghee also. So first of all we have to going to make boondi. So now we are adding besan to a bowl. கடலை மாவு வந்து பவுலில் சேர்த்துக்கலாம். Now we are adding water to it, 1 cup of water. You should add it gradually. ஒரே அடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிச்சாகணும். Our batter is in this consistency, watery consistency. தண்ணி மாதிரி கலக்கியிருக்கோம் பார்த்தீங்களா. Now we have kept oil for heating. Now we have added this batter into a cover. நம்ம ஒரு கவரில் ஒரு பாலித்தீன் கவரில் விட்டு மேலே எப்படி கட்டியிருக்கோம். நீங்கள் இதில் ஹோல் போட்டு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். We are going to put a hole there. Now we have to squeeze these bundis into the hot oil. நம்ம வந்து பேக்கெட்டை பிழிஞ்சு பூந்தியை நம்ம அந்த ஆயிலில் ஊற்றணும். ஹாட்டாக இருக்கிற ஆயிலில் வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன பூந்தியாக கிடைக்கும். இது வந்து நம்ம அப்புறமா பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் வராது. We don't have to break it into further small pieces in the mixer after some time. If we use ladle it will be bigger pieces and you have to break it. பெரிய ladle யூஸ் பண்ணால் நம்ம வந்து அப்புறமா சின்ன சின்னதாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுவும் அப்புறம் ஸ்ட்ரிங் அண்ட் பாகுப்பதம் பார்க்க வேண்டாம். ரொம்ப ஈஸி இது பண்ணுறது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், ப்ளீஸ் ட்ரை at your home. It is very tasty, yummy and just like the shop one. Without any string consistency, without any boondi ladle, without any mixer, பாகுப்பதம் பார்க்காம பூந்தி ஆப்பை இல்லாமல் மிக்சர் இல்லாமல் நம்ம சூப்பராக பூந்தி பண்ணிட்டோம் லட்டு. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறத லைட்டாக எடுத்து சின்ன பீஸாக அப்படியே உடச்சி விட்டுறணும். We have to break the bigger pieces into smaller pieces. Otherwise the laddu bundis are ready. It's very small itself. ரொம்ப சின்னதாக தான் வந்திருக்கு. நம்ம அதில் கவரில் போட்டு பண்ணதுனால பூந்தி ஆப்பில் போட்டதுன்னா இன்னும் பெருசாக வந்துருந்துருக்கும். If you put it through the boondi ladle then it will be bigger bubbles. But since we have done it in other way, so the bundis are very small. Now we are going to make sugar syrup for the laddu. லட்டுக்கு வேண்டி சுகர் சிரப் பண்ணுறோம். அதுக்கு நம்ம 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கிறோம். We took 1.5 cups of cup of water and now we are adding sugar in it. 1.5 cup of sugar we are adding in it and now we are going to switch on the pan, switch on the stove. The stove on பண்ணுறோம். Let it dissolve first. Let it come to a boil. கொதிக்கட்டும். தண்ணி சுகர் எல்லாம் மிக்ஸ் ஆகி கொதிச்சு வரட்டும். இந்த மீன்ட்டு நம்ம கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர், எடிபிள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். Let us add the food color. கலர் சேர்க்குறோம். whichever color you want you can add it. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து லெமன் எல்லோ கலர் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் சேர்த்துக்கலாம். You can add as per your wish, whatever color you want. You will get red, orange, green, reddish orange, every color you will get. Now it starts boiling. பாயில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்டட் பாயிலிங் ஸ்லைட்லி. கொதிச்சிடுச்சு. started boiling. Now it is boiling since last 1 minute. Now we are adding the bundis. இது ஒரு நிமிஷம் கொதிக்கணும். ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பூந்தியை சேர்த்துடலாம். You have to add 2 cup of water while making boondi batter. 2 கப்பு தண்ணி பூந்தி பேட்டர் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப்புன்னு சொன்னேன். இதெல்லாம் கொதிச்சு கட்டியாகி வரணும். it boil and become and it should thicken. இது கட்டியாகி நல்லா வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்ல கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு. Now we are going to add the watermelon seeds. வாட்டர்மெலன் சீட்ஸ் ஆட் பண்ணிட்டோம்.
நம்ம இன்னும் நல்லா ஸ்டிர் பண்ணலாம். நல்லா கிண்டி எடுக்கலாம். Let us stir further. It becomes thick. It thickenedனா நல்லா கட்டி ஆயிடுச்சு. கட்டி பட்டுடுச்சு. இனிமேல் நம்ம இதை சீக்கிரமாக இறக்க வேண்டியதுதான். Now the consistency is ready. Now we have to switch it off. ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். அடுப்பு அணைச்சிட்டோம். இதை வந்து கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் அப்படியே கொட்டிட வேண்டியதான். கொஞ்சம் கூலான உடனே நம்ம பால்ஸை பிடிச்சிக்க வேண்டியதான். Now we have to transfer it into a bowl, get it lightly cool. We have to make laddus out of this. Oh, how delicious, how tasty it looks, how yum it looks, no? Look. Now if you take the bundis in your hand and roll it, it will automatically turn into a ball. கையில் எடுத்து அப்படியே சுற்றினோன்னா தானாகவே அது பாலாக வந்து லட்டு பால்ஸாக ரொம்ப டேஸ்ட்டாக. லட்டு இஸ் ரெடி. Yummy, delicious, tasty, sweety ready. லட்டு ரெடி. எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்டியாக இருக்குது. இப்போவே சாப்பிட்ணும் போல். வாயில் போட்டு அப்படியே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக க்ளோவியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். In this one you should know that we didn't add the ghee. நம்ம நெய்யே இதில் ஆட் பண்ணல. ஜஸ்ட் இந்த உருட்டுறதுக்கு வேண்டி மட்டும் கையில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறோம். மற்றபடி நம்ம வந்து எதுவுமே கீயே இந்த நெய்யே யூஸ் பண்ணல. ஸோ இட் இஸ் ஸோ ஹெல்த்தி. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். கண்டிப்பாக இது பண்ணுங்க வீட்டில். Now it's ready. Please try at your home, and if you like, please don't forget to like, share and subscribe, and please hit the notifications bell. Thank you. Bye. See you soon.